மழைக்காலம் வந்தாலே ஜலதோஷம் வந்துருமா, ஜுரம் வந்துருமா, இல்ல அடிக்கடி தும்மல் இருக்குமா அப்படின்ற இந்த ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்க பர்சனா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ்வலாவே ஒரு மழைக்காலம் இல்லைன்னா ஒரு குளிர்காலம் அப்படின்னு வந்துருச்சுனாவே நிறைய பேருக்கு இருக்க பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தும்மல் வந்துருமா, எனக்கு இருமல் வந்துருமோ, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருமா, இல்லை எனக்கு ஜுரம் வந்துருமா, இதுல இருந்து நான் எப்படி வர்றதுன்னு தெரியல, இந்த சீசன் வந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கே அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம், இது ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இம்யூன் சிஸ்டம் நேச்சுரலாவே குளிர்காலத்துல டிராப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் பொதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ்வலா மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது வின்டர் சீசன்ல உங்களுக்கு பசி அதிகமாக எடுத்தாலும் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் சரி, அது உங்களோட உடம்புல போய் சேர்றதுக்கான இடம் குறைவா இருக்கும். ஜீரண மண்டலம் உங்களுக்கு எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போதான் உங்களுக்கு இம்யூனிட்டியும் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு பசிக்குதே, நான் நல்லா சாப்பிட்றேனே, அப்போ என் ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நல்ல பசி எடுக்கிறது, ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யுதுன்றதுக்காக அறிகுறி. ஆனால் முக்கியமான விஷயம், இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகணும்னா நீங்கள் எடுத்துக்கிற உணவுகளில் இருக்கக்கூடிய போஷாக்கு உங்களுக்கு ப்ராப்பராக அப்சர்வ் ஆகுதா அப்படின்ற விஷயம் தான். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு வின்டர் சீசன்லயும் சரி, எந்த சீசன்லயும் சரி நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லாருக்கும் இந்த தொந்தரவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இம்யூன் காம்ப்ரமைஸ்டா இருக்கிற பர்சன்ஸுக்கு மட்டும்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நோய்கள் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு இந்த சீசனுக்கு அலர்ஜி வரது இருக்கலாம், சீசன் வைஸ் உங்களுக்கு வீசிங் வரதா இருக்கலாம், ஆஸ்துமா வரதா இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் மற்ற நாள் எல்லாமே நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க, இல்ல மற்ற சீசன்ல உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு குளிர்காலம் இல்லைன்னா ஒரு மழைக்காலம் அப்படின்னா லைட்டா போய் தண்ணியில கை வச்சா கூட அடுக்கடுக்கா காலையிலே தும்புவீங்க. அதுவே காலையிலே உங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல கொஞ்சம் நான் டஸ்ட்டை கிளீன் பண்றேன், இல்ல ரூம் கிளீன் பண்றேன் அப்படின்னாலே அந்த டஸ்ட்னால வரக்கூடிய அலர்ஜி, தும்மல் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் போகட்டும், சரி போனா போதுன்னு பார்த்தா மூக்குல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுவும் அந்த நாள் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீரண மண்டலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு மூலியமா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூப் வகைகள் அதிகமா எடுத்துக்கணும். வார்மா இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பயுமே இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உணவுகளை சுட சுட எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி சூப்ஸ் தாராளமா எடுத்துக்கோங்க. காய்கறி சூப்பா இருக்கலாம், நான்வெஜ் சூப்ஸா இருக்கலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ நீங்க அந்த விதத்துல சூப் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாரும் ஃபாலோ பண்றதுதான். நமக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, இல்ல மூக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போயிட்டு ஒரு ஆவி பிடிப்போம். அதுல ஏதாச்சும் ஒரு தழைகளையோ இல்ல தைலத்தையோ விட்டுட்டு ஆவி பிடிக்கிறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா எந்த விஷயத்துக்கு எந்த இலைகளை யூஸ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எஃபெக்ட் ஈஸியா நீங்க கிடைக்க முடியும். ஏன்னா தானும் நீ எல்லா கிடைக்கிற இலையும் கையில இருந்து பிச்சு போட்டு ஒரு ஆவி பிடிக்கிறதுக்கு பதில் உங்க கம்ப்ளைண்ட் என்ன, உங்களுக்கு ஜலதோஷமா, இல்ல உங்களுக்கு மூக்குல இருந்து தண்ணி ஊத்துதா, இல்ல காலையில எழுந்த உடனே தும்பல் வந்துகிட்டே இருக்கா, இந்த மாதிரி தனித்துவமா உங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மூலிகை யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி துளசி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யூஸ்வலாகவே ஸ்டீம் அப்படின்னு வந்துருச்சு, ஆவி பிடிக்க போகிறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்டே துளசி தான் நமக்கு மைண்டுக்கு வரும், இல்லை கற்பூரவள்ளி தான் மைண்டுக்கு வரும். இப்போ துளசியெல்லாம் நீங்கள் போட்டு ஸ்டீம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் துளசியை எடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த கன்ஜஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு சளி அதிகமாக வெளியேறதும் தவிர்க்கும். இது மட்டும் இல்லாமல் சளி வெளியில் வர்றது நல்லது தானே, அப்போ நான் ஸ்டீம் எடுக்கும் போது அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வெளியில் வரணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் வரணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இருக்கிற ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக அதை எடுத்து எடுத்து வெளியில் தள்ளும். அந்த மாதிரி இல்லாமல் கெட்டது மட்டும் உங்களுக்கு வெளியில் வந்துட்டு தேவையான அளவு மியூக்கஸ் உள்ளவே தான் இருக்கும். அதை இதை கரெக்டாக பார்த்துக்கும். அடுத்தது தலைவலினால வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு அலர்ஜினால தலைவலி வரலாம், இல்லை அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால தலைவலி வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்கள் புதினா இலையை போட்டு ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா தலைவலியால் சஃபர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நெஞ்சு அடைக்க
அடைக்கிற மாதிரி சளி இருக்கு, வெளியில வர மாட்டேங்குது அப்படின்ற பேர் என்ன பண்ணலாம்னா யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் விட்டுட்டு தண்ணியில் விட்டு ஸ்டீம் பண்ணும்போது அது என்ன பண்ணும், உங்களுக்கு செஸ்ட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த கன்ஜஷனாக கிளியர் பண்ணிட்டு சளியை இலகி விட்டு வெளியில வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீம் எனக்கு சளி தொந்தரவு, இருமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்டீம் தெரப்பி அப்படின்றது ஓவராலாக நம்ம எதுக்கு பண்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வை கழிவுகள் உடல்ல தேங்காம இருக்கிறதுக்காக நம்ம பண்ற ஒரு சிகிச்சை. என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்லுல இருக்கிற அந்த வேர்வை கழிவுகளை வெளியேற்றி அது மூலயமா ஒரு ஸ்கின்னை ரெஜுனேஷனா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உள்ள இருக்க உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் தரதுக்குமே நம்ம அந்த ஸ்டீம் தெரப்பியை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வேற என்னென்ன இடத்துக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூட்டு வலியா இருக்கலாம், காது வலியா இருக்கலாம், இல்லைன்னா முதுகு வலி, இந்த மாதிரி என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உடல்ல ஸ்டீம் நம்ம கொடுக்கலாம். இப்போ எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாகிறது இருக்கும், சில பேருக்கு சயாட்டிகா பெயின் அதாவது நரம்பு வலி அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சீசனல் வைஸ் கொஞ்சம் நரம்புகள் வீக்காக சான்ஸ் இருக்கு. அப்போ இப்போ எனக்கு மூட்டு வலிக்கு நான் என்ன இலையை கொடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு மட்டும் வலி இருக்கு அப்படின்னா நீங்க ஆமணக்கிளையை வச்சு சூடு பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ஆமணக்கிளையை சூடு பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு டை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட வச்சு எடுக்கலாம். இது ஒரு விஷயம். இல்லை எனக்கு சயாட்டிகா டைப் ஆஃப் பெயின் இருக்கு அப்படின்ற பர்சனாக இருக்கீங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கு, கால் பிடிச்சு இழுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் நொச்சி இலையை கொண்டுக்கணும். நொச்சி இலையை வச்சு நீங்கள் புகை போடுறதா இருக்கலாம், இல்லை நொச்சி இலையை வச்சு ஆவி பிடிக்கிறதா இருக்கலாம். நொச்சி இலையை கொதிக்க விட்டு காலில் அதில் வச்சு வைக்கிறதோ இல்லை கால் மேலே ஊற்றி விடுறதோ நல்லது. இது எதுவுமே இல்லாமல் எனக்கு மசில் கிராம்ஸ் இருக்கு, தசை பிடிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இயற்கை இலையை இதே மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா அதுவுமே உங்களுக்கு சரியாகும். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய மூலிகைகளை யூஸ் பண்ணி ஸ்டீம் இருக்கு. சில பேருக்கு நமக்கு மல்டிபிளான ட்ரக்ஸ், அதாவது இதே மாதிரி நான் சொன்ன பல விஷயங்களை ஒரே இடத்துல சேர்த்து ஸ்டீம் கொடுத்துட்டும் வந்துட்டு இருக்கோம். இப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே காலை வேளையில தான் எடுக்கணும். ஸ்டீம் அதுவும் யூஸ்வலாக இந்த ஃபேஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுங்க. ஆயில் ரொம்ப தான் ஒரு 3 drops 4 drops எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஸ்டீம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. காலை வேளையில மட்டும் பண்ணுங்க. மேகமூட்டமாக இருக்கும் போது பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னும் கிளியராக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஸ்டீம் தெரப்பினே கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூக்குக்குன்னு இல்லாமல் இல்லை கன்ஜஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஜலதோஷம் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ப்ராப்ளமுக்கும் என்ன மாதிரி ஸ்டீம் கொடுத்தா நல்லது அப்படின்றது மூலிகை ஸ்டீம் அப்படின்ற மூலிகை குளியல் மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.